எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி 3 நாட்கள் சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். முதலில் ஜோர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல் ஹுசைன் அழைப்பின் பேரில் அங்கே சென்றார். ஏர்போர்ட்டில் அந்நாட்டு பிரதமர் ஜாஃபர் ஹசன் மோடியை வரவேற்றார். அங்கே அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. ராணுவ அணிவகுப்பை தொடர்ந்து ஜோர்டான் அரண்மனை சென்ற மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல் ஹுசைன் பிரதமர் மோடியை கட்டியணைத்து வாழ்த்தினார். தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்கள் உயரதிகாரிகள் மட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்தியா ஜோர்டான் இடையிலான ராஜாங்க உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவை மோடி நினைவு கூர்ந்தார். இன்றைய சந்திப்பு புதிய உத்வேகத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். வர்த்தகம், உரங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு இருக்கும். ஆரம்பத்திலிருந்தே காசா பிரச்சினையில் ஜோர்டான் நேர்மையாக செயல்பட்டது. பிராந்தியத்தில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலவும் என நாங்கள் அனைவரும் நம்புகிறோம். 2015ஆம் ஆண்டு தீவிரவாதத்திற்கு எதிராக ஐநாவில் நடந்த மாநாட்டின் போது எங்கள் முதல் சந்திப்பு நடந்தது. 2018ஆம் ஆண்டு நீங்கள் இந்தியா வந்தபோது இஸ்லாமிய பாரம்பரியம் குறித்த மாநாட்டில் என்னுடன் பங்கேற்றார். இந்தியா ஜோர்டான் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பின் மூலம் அனைத்து பரிணாமங்களிலும் வளர்ச்சி அடைவோம் என பிரதமர் மோடி பேசினார்.